தங்கம் வாங்குறது செலவில்லைங்க, சேமிப்பு. ஸோ தாம்பரம் சரவணாக்கு போகிறோம், தூக்குறோம், வாங்குறோம். சூப்பர். பாடன் பாடன் நான் ஜூஸ்ன்னு நினச்சேன். என்னம்மா இது? சார் பச்சு சார். சூப்பர். என்ன இது? பியூட்டிஃபுல். எனக்கு தெரியாம எப்ப வாங்குனீங்க? யார் வாங்குறா? கொடுத்தாங்க. கொடுப்பாங்க. போத்தீஸ்க்காக பேசினோம். அதில் வந்து பிள்ளம்மா அப்படின்னு ஒரு பாப்புலர் ஆயிடுச்சு அந்த ஆடு. ஸோ டப்பிங் பேசும்போது பாபு சங்கர் வந்து அது ஒரு மாதிரி இருக்கே, அது போகலாமா அப்படின்னா நான் சொன்னேன் வேண்டாம் அது பெல்லாமன்னே வச்சுக்கலாங்க, அது ஒரு கிக்கு ஹிட் ஆகும் அந்த ஆடுன்னு. அதே மாதிரியே அதே மாதிரி பேசி அதே மாதிரி ரிலீஸ் ஆகி கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் நிறையா கமர்ஷியல்ஸ் அவர் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது பஞ்ச் வச்சுக்கலாமே அப்படின்னாரு. ஸோ ஸ்னேஹா இஸ் ஸ்பீக்ஸ் குட் தமிழ் பேசுகிற ஒரு ஹீரோயின். சிம்ரன் வந்து அவங்க நார்த் இண்டியன்னே சொல்ல முடியாது, பார்க்க தான் நார்த் இண்டியன், ஆனால் பர்ஃபெக்ட் சவுத் இண்டியன் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஹீரோயின்ஸ்க்கு கவுண்டரில் பக்கத்தில் இருக்கிறவங்க தமிழில் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் அந்த இடத்துல சம்டைம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சிம்ரனுக்கு முன்னாடி பின்னாடி என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது, அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும், அது எல்லாமே புரிஞ்ச மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அண்ட் அவங்களுடைய டெலிவரி ஆக்டிங்கும் கூட ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஸ்லோவாகவே இருக்காது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பேசுகிறதே, அவ்வளோ வேரியேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு கமலஹாசன் சாருக்கு ஈக்குவலாக ஆன் பார் வித் ஹிம் அவங்க நடிக்கும்போது எனக்கு டப்பிங் பேசுகிறது செம்ம ஸ்பீடாக இருக்கும். ஸோ நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ், கிராஃப் வில் பி பயங்கரமாக. ஸோ அவங்களுக்கு மாடுலேட் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும். எனக்கு பார்த்து ஒவ்வொரு சின்ன அசைவுகளும், ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ், ஒவ்வொரு எஃபெக்ட்லேருந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அவங்களோட ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் எல்லாமே நோட் பண்ணி அந்த ஒரு பஞ்ச் ரெடி ஆகிறதுக்கே டைம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மர். அவங்களுக்கு பேசுகிறது எனக்கு எப்பவுமே ஒரு சேலஞ்ச். ஆமாம். ஆஃப்டர் யூ டேக் ஒர்க் ஷாப்ஸ், ஸோ இதுக்கு செப்பரேட்டாக ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷ்னலி சில ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸில் இருக்குது இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ், ஒரு கோச்சிங் மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல எங்கேன்னு. பட் ஒரு ஹாபியாக சம்டைம்ஸ் வென் ஐம் ஃப்ரீ நானே ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். யூ கேன் காண்டாக்ட் மீ இன் மை இன்ஸ்டாகிராம், அதில் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நானும் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகலாம், இது ஒரு கெரியராக எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு டேக் அ மெம்பர்ஷிப் இன் த யூனியன். சிக்டாடு அப்படின்னு வலசரவாக்கம்ல ஒரு டப்பிங் யூனியன் இருக்குது. அந்த யூனியனில் யூ ஹேவ் டு டேக் அ மெம்பர்ஷிப். இட் காஸ்ட் அரௌண்ட் 1.5 lakhs அப்ராக்சிமேட்லி நவ். கால் த யூனியன் ஃபார் த ஃபர்தர் டீட்டெயில்ஸ். மெம்பர் ஆனதுக்கப்புறம் தெர் ஆர் ஏஜென்ட்ஸ் இன்சார்ஜஸ். அவங்கள காண்டாக்ட் அரௌண்ட் 20 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களோட வாய்ஸ் சாம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்புறம் தேல் கால் யூ ஃபார் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் இஃப் யூ கெட் த்ரூ அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ எடுத்த உடனே யூ கேனாட் ட்ரை ஒரு ஹீரோயின் வாய்ஸ் இல்லை ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் வாய்ஸ், ஒரு சின்ன ரோல்ஸ் அப்படி ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. You have crowd voices, you have bit character voices, you have character voices, அப்புறம் செகண்ட் ஹீரோ, ஹீரோயின், வில்லன், அப்புறம் மெயின் ஹீரோ, ஹீரோயின், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஆமாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஒன்றா கற்றுக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்த லெவல் போய் ட்ரை பண்ணலாம். ஓவர் நைட்டில் நான் ஹீரோயினுக்கு பேசணும் அப்படின்னா வெரி ஃபியூ பீப்புள் அந்த டேலண்ட் இருக்குது. மற்றவங்க எல்லாம் இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டா ஒரு டைம் வந்து ரொம்ப வருஷம் இந்த கெரியரில் கண்டினியூ பண்ண